ராசிக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சனி பெயர்ச்சி எங்களுக்கு சரியில்லாம இருக்கு. அது இன்னும் 2 1/2 வருஷம் எங்கள பாடா படுத்த போகுது. அதில இந்த பராபவ வருஷம் எங்களுக்கு என்ன பெருசா செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருடத்தில் இன்னும் 2 மாதங்களில் பயிற்சி பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆத்ம பலத்தை தரப்போகிறார். சிம்மராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல சாப்பிடக்கூடிய உணவில் சற்று பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கெட்டுப்போன உணவுகள் இருக்கக்கூடாது. நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் ராகு பகவானுடைய அந்த ஒரு சுழற்சி அப்படி இருக்கிறதுனால உணவில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மராசிக்காரர்கள். பயப்படவே வேண்டாம். பொதுவா சிம்மராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இந்த நேரம் ஒரு பரபரப்பா இருந்துகிட்டே இருக்கும். மத்தவங்கள விட சிம்மராசிக்காரங்க வேகமா இருப்பாங்க. ஒரு தப்பு நடந்தா உடனே கோவப்பட்டுருவாங்க. அதனால அந்த கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மிகவும் பொறுமையை கடைபிடிப்பது வாழ்வில் ரொம்ப அவசியம். எல்லாத்துக்குமே அவசியம். இந்த காலகட்டத்தை சிம்மராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சரி, இவர்களுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிக்கொண்டு சிவாலயம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் சென்று ஞாயிற்றுக்கிழமை என்று யாரெல்லாம் வழிபாடு நடத்துகிறார்களோ ஒரு 10 நிமிஷம் போய் சிவபெருமான பார்த்த மாதிரி நந்திக்கு பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைந்துவிடும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு முயன்றால் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலை நாதரை தரிசனம் செய்யலாம். சார், அண்ணாமலையார் உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி தரிசனம் பண்ணுறது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிரிவல பாதையில் வலம் பிரார்த்தனை செய்யலாம். அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார், எங்களுக்கு அதுக்கெல்லாம் முடியாது. அதாவது நான் முடிந்தவர்களை பற்றி சொல்லலை, இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பதிவை நான் கொடுக்கிறேன். ஒருவேளை அப்படி சிம்மராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போக முடியவில்லை என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு என்னைக்கு போனோம்? ஞாயிற்றுக்கிழமையில போனோம். போயிட்டு நெய் விளக்கு சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே சமயம் உங்களால் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். இதை விட இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இல்லத்திலேயே காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய ஹோரையில் நெய் தீபம் ஏற்றி சூரிய நாராயண பெருமாளை ஓம் ஆதித்யாய நமஹா என்று சொல்லி ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி வீழ்ந்து வீழ்ந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளில் உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு நற்பலனை இறைவன் தந்து விடுவான். அதனால் சிம்மராசிக்காரர்கள் கலங்கவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. எப்படி வரப்போகிறதுன்னு சொன்னால், நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நிதானம், அமைதி, பொறுமை உங்களை வாழ்வில் இமயம் வரை கொண்டு செல்லும் என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.